என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது நம்ம நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து பிழை இல்லாமல் அதை கற்க வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஓ சூப்பர் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இப்ப சில வாரங்களுக்கு முன்னாடி சவுத்தாம்ப்டன் தமிழ் சங்கம் நடத்தின ஒரு தமிழ் புத்தாண்டு விழா, அதுல கலந்துக்கிட்டோம். அதுக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய பேராசிரியர் ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு குறள், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஐயா சொன்னாரு. அதை உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த குறள்ல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே குறில் தான். எந்த எழுத்துமே நெடில் கிடையாது. அண்ட் எந்த எழுத்துக்களையுமே துணைக்கால் கிடையாது. எல்லாமே குறில்ல இருக்கும். அடுத்து நம்மளுடைய உதடு அசைறது ரொம்ப பெருசா அசைய தேவையில்லை. சும்மா லைட்டா கற்க கசடர இந்த உதடு அசையாமலேயே நம்ம அந்த குறளை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு. இந்த குறள்ல துணைக்காலே இல்ல. அந்த மாதிரி தாம் படிக்கிற விஷயங்களை கசடர கற்று அதன்படி நிற்கிறவங்களுக்கு வேற யாருடைய துணையும் தேவையில்லை. தான் சொந்த காலிலேயே நின்று வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு விழால பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா அப்படின்னு. அந்த பட்டிமன்றத்துல நானும் கலந்துக்கிட்டேன். நான் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில தான் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன். சோ நான் பேசின அந்த உரையை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினது போடுறேன், பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வெளியில போறது அங்க கிடைக்கக்கூடிய இனிமை என்ன என்று பேசுவதற்காக நம்முடைய யசோதா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில் தான். என ஈன்ற தாய்க்கும் தாய் தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் நண்பர்கள் நிறைந்த அவைக்கு எனது பணிவான மறுவணக்கம். மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா அப்படின்னு சொன்னோன்னங்க ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிறந்த வீடா புகுந்த வீடான்னு. ஆமா, உடனே நானு நம்ம ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா எனக்கு சந்தேகம், பிறந்த வீடா புகுந்த வீடான்னு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு. எம்மா நீ இப்ப எந்த வீட்டுல இருக்கியோ அந்த வீடு அப்படின்னாரு. அப்ப வெளியதான் அப்படின்னு வந்துட்டேங்க ஐயா சொல்லலான்னு. நம்ம நண்பர் சொன்னாரு சிலப்பதிகாரத்துல கோவலன், நம்ம நன்றிங்க ஐயா, கோவலன் மாதவி நடனம் பண்றதுக்கு போனனாலதான் பிரச்சனை வந்தது அப்படின்னு. ஐயா, கோவலன் எதுக்கு நடனம் பண்றதுக்கு போனோம்? இங்க இருக்க மக்கள் எல்லாம் நல்ல மதிநுட்பத்தோட பட்டிமன்றம் பார்க்கலான்னு சந்தோஷமா வெளியில வந்திருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு போயிருந்தா இப்படி ஆயிருக்குங்களா? இவரு விட்டா நான் பப்புக்கு போனேன், அதனால எனக்கு லிவர்ல ப்ராப்ளம் வந்துட்டுன்னு சொல்லுவாரு போலங்க ஐயா. அடுத்துங்க ஐயா, நம்மளுடைய சகோதரி சொன்னாங்க அல்லி மலருக்கு கொடி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஐயா விளக்கம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கண்ணதாசன் சிறு வயதுல வெளியில போய் மகிழ்ச்சியா விளையாண்டு திரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அல்லி மலருக்கு கொடி இருக்குதுன்னு. இத்தனை வருஷம் கழிச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறோம் இல்ல. வீட்டுல இருந்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அல்லிக்கு கொடி இருக்கா இல்லையான்னு? பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க,
புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி எழு என்று சொன்னான் பாரதிதாசன். ஐயா, எங்களுக்கான கூண்டு திறக்கப்பட்டு விட்டது, மறுபடியும் ஏன் வீட்டுலதான் மகிழ்ச்சின்னு எங்களை வச்சு பூட்ட பாக்குறீங்க? பூட்டினாப்ல நீங்க விட்டுருவீங்களா? நான் ஒரு பெண்ணாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எனக்கு ஒரு மகள், மனைவி, தாய், மருமகள்னு பல பரிமாணங்கள் உண்டு. நான் நானாக வாழ்வது எப்போது? வீடு எப்பொழுதும் நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சிருக்குங்க. நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது இன்னாருடைய மகள், மனைவி, தாய் அப்படிலாம் சொல்லிக்கிறத விட நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு தமிழ் ஆசிரியை அப்படின்னு சொல்லிக்கிறதுல தானேங்க ஐயா எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு வெளி உலகம் தானே தருது. இதைத்தான் ஆப்ரஹாம் மாஸ்லோ என்னும் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் மாஸ்லோஸ் ஹைரார்கி என்னும் விதியில் மனிதனின் தேவைகளை 5 நிலைகளாக பிரிக்கின்றார். அதில் அவர் ஒரு மனிதனின் அல்டிமேட் நீடுங்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் எனும் சுய உணர்தல் தான் என்கின்றார். அதாவது நான் யார், நான் என்ன சாதிச்சேன், என்ன சம்பாதிச்சேன், என்ன பெயர் வாங்கினேன், இந்த சமுதாயம் என்னை என்னவாக பார்க்கின்றது என்பதுதான். மாஸ்லோ 5 நிலைகளில் சொன்னதை நமது பொய்யாமொழி புலவர் 2 வரிகளில் சொல்லிவிட்டார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். அதாவது ஒரு மனிதன் குற்றமற்ற புகழுடன் வாழ வேண்டும் என்கின்றார். ஆக உங்களுக்கான பெயர், புகழ், பொருள், அங்கீகாரம் என்னும் மகிழ்ச்சியை வெளி உலகத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். இதை கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பாடலில் அழகாக சொல்லுவார். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். ஆகையால் மகிழ்ச்சி வெளி உலகத்தில் தான் உள்ளது என்பதை பாட்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா. அது என்ன நீங்க வேற யோசிக்க மாட்டீங்க, அந்த பாட்டு என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்குதான். அதனால தயவு செஞ்சு மகிழ்ச்சி வெளி உலகத்துல தான் இருக்குன்னு அந்த 3 பேருக்கு சொல்லுங்க ஐயா. போறப்ப சொல்லிட்டு போறேன். அதைத்தாங்க ஐயா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆமா. இந்த புகழையும் அங்கீகாரத்தையும் ஒரு நாள் வீடு கொடுக்காது ஐயா. அனுபவத்துல சொல்றேன், நம்புங்க. வீட்டுல அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரே, பாவம் மனுஷன் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போறாரு, கொஞ்சம் உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 சட்டை எடுத்து அயன் பண்ணி வச்சோன்னு வச்சுக்குங்க. இதையும் அயன் பண்ண, இதை நான் அடுத்த வாரம் போட்டுக்கலான்னு இருந்தேன், கேட்டு செய்ய மாட்டியா எந்த வேலையும் குறை. சரி சமைக்கலாம்னு போனோம்னா நாலாம் அந்த காலத்துல 1/2 மணி நேரத்துல ஊருக்கே சமைச்சு போட்டுருவேன். இங்க 4 பேர் சமைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. மேலிடத்துல இருந்து குறை. அட இதுதான் இப்படி ஆகுதுன்னா நம்ம பெத்த புள்ளைங்க. அம்மா நீங்க உங்களை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அம்மா. எதுக்குங்கிறீங்க? அவரு சாக்ஸ காணாங்களாம், அதுக்கு நான் ஆர்கனைஸ்டா இருக்குமா. அதுதான் பிள்ளைய 100 கேள்வி அம்மாட்ட வந்து கேட்டு தெரியுமா. வாட்டர் பாட்டில் இருக்கு மூடியக்க, பேடா இருக்கு மூடியக்க, செருப்பு இருக்கு அதங்க இதங்க அதங்க. அப்பாட்ட போய் ஒரே ஒரு கேள்விதான், அம்மா எங்க? அதுல சில பேர் குழம்பி எந்த அம்மா அப்படின்னு அது எனக்கு எடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம ஏதாவது செய்யலான்னு முயற்சி செஞ்சு புதுசா முயற்சி செஞ்சு தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் எல்லாம் கூடிடுவாங்க. நம்மள நடுவில் உட்கார வச்சு எனக்கு அன்னைக்கே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆமா ஆமாங்க ஐயா, நம்ம இல்லாத நேரத்துல செய்யாத விஷயங்களை எல்லாம் சொல்லி எனக்கு அன்னைக்கே தெரியும், நீ இப்படித்தான் பண்ணுவ, அது அப்படி இது இப்படி, நீ ஒரு நாள் திருந்த மாட்ட, அவ்வளவுதான் நம்மள உடைச்சு நொறுக்கி போட்டுருவாங்க. சார் எவ்வளவு சோதனை பாவம். ரொம்ப கஷ்டம். நீங்க அதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கோ? அடுத்து நம்ம சகோதரர் சொன்னாரு, பிள்ளை நிலா பாடல் சொன்னாரு, ரொம்ப நல்ல பாட்டு. அப்புறம் வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு சொன்னாரு. அந்த பாட்டு எப்ப பாடுறாங்க தெரியுமா ஐயா? ஆடி அடங்கினதுக்கு அப்புறம்.
60 வயசு 70 வயசுக்கு அப்புறம். இப்ப வீட்டுல இருக்கையில 2 பேரும் சந்தோஷமா ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிறாங்களான்னு கேளுங்க. 1/2 மணி நேரம் அதிகம். ஆமாங்க ஐயா. 5 நிமிஷத்துல சண்டை வந்துடும். அவ்வளவுதாங்க ஐயா. அதுவும் பசங்க பேசாம இருந்தா கூட என்ன பேசாம இருக்க, என்ன உள்ளத சொல்லு, என்ன வேணும்? அது மட்டும் இல்லைங்க ஐயா, வீடு எப்பவுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்லி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளி உலகம் வாழ்க்கைய அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நம்மள அடுத்தடுத்த படிக்க உயர்த்தி கூட்டி போய்கிட்டே இருக்குங்க. அருமை அருமை. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுல தான் மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு பேசின கதையை பேசிக்கிட்டு ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா அப்படியே சஃபகேட் ஆகிற மாதிரி இல்லைங்களா உங்களுக்கு எல்லாம்? நல்ல இறைவன் இந்த உலகை இயற்கை எழிலுடன் படைத்தது எதற்காக? நமக்காக தானே. அப்படியே நல்லா சந்தோஷமா கிளம்பி ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்கங்க. சும்மா இப்படியே அடை போட்ட கோழியாட்டம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படிங்க ஐயா? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்றேன். எனக்கு எம்பிட்டு வேலை தான் கொடுப்பீங்க. காசு தொழிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி சமைச்சு. அப்புறம் நம்ம சகோதரி சொன்னாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அம்மா, உன் பிள்ளைய நீ வீட்டிலேயே வச்சிருந்தேன்னா அந்த புள்ள சான்றோனா ஆவது எப்போது? வெளியில போனாதானே அவன் சான்றோனாகி வருவான். அவன் சான்றோன்னு இந்த உலகுக்கு நீ பரிசாற்ற வேண்டாமா? அதுக்கு வெளியில போனாதானே தெரியும். இறுதியாக ஒரு நிகழ்வை மட்டும் கூறி நான் எனது உரையை முடிச்சுக்கிறேன். ஜீ தமிழ் டிவி சேனல் சரிகமப்பா என்று ஒரு பாட்டு நிகழ்ச்சி. அதுல திவனேஷ்னு ஒரு குட்டி பையன் பழைய பாட்டா தேர்ந்தெடுத்து பாடுவான். அப்படியே மனசை உருக்குற மாதிரி பாடுவான். சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து சில பெரியவர்கள் வந்து அந்த குழந்தை பாடுறத நேர்ல பார்த்து மகிழ்ந்து போனாங்க. அவர்கள் அனைவரும் வயதால் மட்டுமே தளர்ந்தவர்கள், வைராகியத்தால் ஒரு நாளும் தளராதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தனது வீட்டால் புறக்கணிக்கப்பட்டு மகிழ்ச்சியை முழுவதுமாக தொலைத்து வாழும் நிலையில் இந்த வெளியுலகம் திவனேஷ் என்னும் சிறு பிள்ளையின் மூலம் கொடுத்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது விலை மதிப்பே இல்லாதது. அந்த மகிழ்ச்சிக்கு சான்று நம்முடைய நடுவர் அவர்கள். ஏனென்றால் அன்றைய நிகழ்ச்சிக்கு ஐயா சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தார். நீங்க நினைப்பீங்க இவர் வீட்டிலே இருக்கிறது போட்டு, அதுல அவர் பாத்தீங்கிறாங்க, இதுல இவரை பாத்தீங்க. இறுதியாக நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு இருந்திருந்தா இன்னைக்கு இங்க நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்து சந்தோஷமா பட்டிமன்றம் நடத்த முடியுமா? தந்தை பெரியார் வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு நினைச்சிருந்தா பல பேருக்கு இடுப்புல இருந்த துண்டு இன்னைக்கு தோளுக்கு ஏறி இருக்குமா? ஆக வீட்டில் கிடைக்கும் மகிழ்ச்சியானது நம்மை குடத்திலிட்ட விளக்காக வைத்திருக்கும், வெளியில் கிடைக்கும் மகிழ்ச்சியானது நம்மை குன்றிலிட்ட விளக்காக்கும். எனவே மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வெளியேதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையா சட்டையை அயன் பண்ணி வச்சாங்கன்னா அதை நம்ம இது பண்ணுறதில்ல. இது யார் பண்ண சொன்னா, அது யார் தான் பண்ண சொன்னா, இப்படி 1000 பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள. வெளியில் இன்னொன்று கேட்டாங்க, சான்றோடு என்ன கேட்ட தாய் அப்படிங்கிறப்ப நமக்கு சான்றிதழ் யார் கொடுக்கணும்? பல்கலைக்கழகம் கொடுக்கணும், பள்ளிக்கூடம் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு மரியாதை. இந்த சான்றிதழ் எங்கள் பெரியப்பா கொடுத்தாரு சொல்லி பாருங்க, இது எங்கள் தாய்மாமே இது கொடுத்தாரு, இந்த பதக்கம் அவர் கொடுத்தாரு, அவர் வாங்கி என்ன செய்ய செய்முறை அது. இது அப்படி இல்லை, வெளியில் தான் போய் வாங்கி தரணும். அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும். அது மாதிரி பல அரிய விஷயங்களை போகிற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. நம்ம யாருங்கிற விஷயத்த நம்ம எப்போ தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். நமக்கான அங்கீகாரத்தை தருவது வெளி உலகம்.
இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, வெளி உலகம் பாராட்டக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வீட்டில் உணராமல் கூட இருக்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ஜோக் படித்தேன். அழகி போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வருவா அந்த பிள்ளை. அழகி போட்டியில் ஏன் குரங்கு எங்கே போனா அப்படி கேட்பாங்க. அவள் தான் அழகி போட்டியில் ஃபஸ்ட்டு. வீட்டை பொறுத்த மட்டும் அது இருந்தால் அது அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாதா. அப்போ அதை உணர்த்துவதற்கு இவையெல்லாம் வேணும். அது பல பெரியவங்களுடைய வரலாறுலாம் சொன்னாங்க. அவங்களாம் இல்லைன்னா நம்ம எந்த நிலைமைக்கு போயிருப்போம். வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதே போல் அந்த பாலியினுடைய பாட்டு சொன்னாங்க, ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும், கண்போன போக்கிலே கால் போகலாமான்னு. நல்ல அருமையான விஷயங்கள். நான் கூட இந்த தடவை விஜய் டிவி பட்டிமன்றத்தில் திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு தலைப்பு கூட போட்டோம். பார்த்தீங்களான்னு தெரில. மே 1 கூட ஒரு பட்டிமன்றம் இருக்குது, அதையும் பாருங்கள். அப்போ அற்புதமாக வரிசைப்படுத்தி சொல்லி நம்மை அறிந்து கொள்ளவும் நம்முடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளவும் நாம் வீட்டை விட்டு வெளியில் வரணும். வந்தால்தான் பெருமை, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு மேலே என்ன வீட்டில் மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியல. என்னங்க, எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது, நான் சொன்ன கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் அன்னைக்கு பட்டிமன்றத்திற்கு ஐயா என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து உண்மையிலேயே மக்களுக்கு மகிழ்ச்சி வந்து வீட்டுல இருக்கா வெளியில இருக்கா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் என்ன கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். என்ன சமையலோ என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாருமில்லை. என்ன சமையலோ என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாருமில்லை.